ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஒத்தெல்லோ அப்படிங்கிற ஃபேமஸ் பிளேயோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட், போயட் அண்ட் அன் ஆக்டர். இவரை கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் த வேர்ல்ட்ஸ் ப்ரீ எமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை இங்கிலாண்டோட நேஷ்னல் போயட்னு சொல்லுவாங்க அண்ட் த பேட் ஆஃப் அவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாம்லெட், மேக்பெத், ஜூலியஸ் சீசர், த டெம்பஸ்ட், ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா, ரோமியோ அண்ட் ஜூலியட், கிங் லியர், அ மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இவர் ஃபேமஸ் ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. இப்போ இந்த பிளேயோட கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். முதல் கேரக்டர் ஒத்தெல்லோ. இவர் தான் இந்த பிளேயோட ப்ரொட்டகானிஸ்ட். இவர் ஒரு நோபல் மூர். மூர் அப்படின்னா பிளாக் ஸ்கின்னடு மேனை தான் மூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் டெஸ்டிமோனா. டெஸ்டிமோனா யாருன்னா ஒத்தெல்லோவோட ஒய்ஃப், பிரபான்ஷியோ அவரோட டாட்டர். அடுத்து இயாகோ. இயாகோ யாருன்னா ஒத்தெல்லோ ரொம்ப நம்புற ஒரு ஆள், ஆனால் ஒத்தெல்லோ மேலே இவருக்கு ஜெல்லஸ் நிறையாவே இருக்கும். அடுத்து கேஷியோ. கேஷியோ யாருன்னா ஒத்தெல்லோவோட லாயலான ஒரு ஆள் அண்ட் பில்லவுடான ஒரு ஆள் அண்ட் ஆல்சோ கேஷியோ வந்து ஒத்தெல்லோவோட லெப்டினன்ட்டாக இருப்பார். அடுத்து எமிலியா. எமிலியா இயாகோவோட ஒய்ஃப். அடுத்து பியங்கா. பியங்கா கேஷியோவோட லவ்வர். பிரபான்ஷியோ இவர் ஒரு வெனாட்டியன் செனேட்டர் அண்ட் ஆல்சோ டெஸ்டிமோனாவோட ஃபாதர். அடுத்து ரொட்ரிகோ. ரொட்ரிகோ ஒரு வெனாட்டியன் அண்ட் ஆல்சோ டெஸ்டிமோனாவை இவன் ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்ட் த டியூக் ஆஃப் வெனைஸ். வெனைஸோட மன்னர் அதாவது டியூக் அவரும் வராரு. இப்போ இந்த பிளே என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிளே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா இயாகோவும் ரொட்ரிகோவும் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஒத்தெல்லோ அண்ட் டெஸ்டிமோனாவும் எலோப் ஆகிக்கிட்டாங்க. எலோப் ஆகி அதாவது ஓடி போய் சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பிரபான்ஷியோட்ட போய் சொல்லலாம், அதாவது டெஸ்டிமோனாவோட அப்பாட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் உங்கள் பொண்ணு எலோப் ஆகிட்டா, அதுவும் ஒத்தெல்லோ அப்படிங்கிற பிளாக் மேன், கருப்பு நிறத்துடைய ஒரு மேன், அவங்க கூட போய் ஓடி போயிட்டா, உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லி இயாகோ பிரச்சனை பண்ணுறான். அப்போ டெஸ்டிமோனாவோட அப்பா பிரபான்ஷியோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்போ வீடு ஃபுல்லாக டெஸ்டிமோனாவை சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது அவள் இல்லை அப்படிங்கிறது. உடனே டியூக் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, ஒத்தெல்லோ என் பொண்ணை விச் கிராஃப்ட் பண்ணி மயக்கி மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு. விச் கிராஃப்ட் அப்படின்னா அதாவது ஏதோ மாயாஜாலம்லாம் பண்ணி மந்திரம்லாம் பண்ணி என் பையனை மயக்கி மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட டியூக் வந்து ஒத்தெல்லோவை வர சொல்கிறாரு. ஒத்தெல்லோவும் வரான். வரும்போது என்னை பற்றி, என் ஜேர்னியை பற்றி தான் நான் டெஸ்டிமோனாட்ட ஷேர் பண்ணேன். அவள் என்னை பார்த்து அட்மையர் ஆகி என்னை லவ் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு தான், ரொம்ப பேர் விருப்பப்பட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒத்தெல்லோ சொல்கிறான். அதே மாதிரி தான் டெஸ்டிமோனாவும் வி லவ் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறா. டியூக்கும் இந்த மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன் அப்படின்னா டெஸ்டிமோனா விருப்பப்பட்டு தான் மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுனால. இப்போது இவங்க எல்லாருமே வெனைஸ் அப்படிங்கிற நாட்டில் தான் இருக்காங்க. இப்போ வந்து டியூக்குக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா கிப்ரஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு டர்க்கி வந்து அட்டாக் பண்ண வராங்க, கிப்ரஸ் ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வருது. உடனே டியூக் வந்து ஒத்தெல்லோவை கிப்ரஸ்க்கு போக சொல்கிறாரு. டெஸ்டிமோனாவும் தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்தெல்லோ கூடயே போகிறாங்க. இப்போ கிப்ரஸில் என்ன நடக்குதுன்னா டர்க்கிஷ் பீப்புள் தான் வந்துட்டு இருக்காங்களே வார்க்காக. அவங்க வர வழியிலேயே கடல்லையே ஒரு ஸ்டாமில் மாட்டிக்கிட்டாங்க. அதனால அவங்களால வார் பண்ண வர முடியல. இப்போ கிப்ரஸில் அங்கே இருக்க அரசர் யாருன்னா மாண்டெனோ. அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா ஃபைட் பண்ணாமையே நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கிப்ரஸில் ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போது கேஷியோ யாருன்னா ஒத்தெல்லோவோட லாயலான ஒரு பர்சன் இல்லையா, லெப்டினன்ட் இல்லையா, அவனும் டெஸ்டிமோனாவை பார்த்து ரொம்ப கேஷுவலாக பேசுவான். அதாவது ஒத்தெல்லோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அதனால ரொம்ப கேஷுவலாக அவன் வந்து ஜாயாக தான் அவங்கள வந்து க்ரீட் பண்ணுவான். இதை பார்த்த இயாகோவுக்கு ஒரு ஐடியா வரும். என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம தப்பாக ஒரு இமேஜ் ஃப்ரேம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வரும். அண்ட் ஆல்சோ ரொட்ரிகோக்கு டெஸ்டிமோனா மேலே ஒன் சைடாக லவ் இருக்கும். அதனால என்ன பண்ணுவான் ரொட்ரிகோ, இயாகோவுக்கு எப்போதும் காசு கொடுத்துக்கிட்டே இருப்பான். எதுக்கு அப்படின்னா டெஸ்டிமோனாவை ரொட்ரிகோ கூட சேர்த்து வைக்கிறதுக்காக. இப்போ இயாகோ ஒரு பிளான் பண்ணியிருக்கா இல்லையா, அதுக்காக என்ன பண்ண சொல்கிறான் ரொட்ரிகோவை போய் கேஷியோ கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவனும் கேஷியோ போய் வம்பிழுத்து அவனை வந்து குடிக்க வச்சிடறான். குடிக்க வச்சுட்டு ஒரு சண்டையை கிரியேட் பண்ணிட்டான். அந்த சண்டையில் கேஷியோ ரொட்ரிகோவை அடிக்கிறதா நினச்சி அந்த கிப்ரஸ் நாட்டோட அரசரான மாண்டெனோவை அடிச்சிடுவான்.
இதை பார்த்த ஒத்தெல்லோ கேஷுவை நான் ரொம்பவே நம்பினேன், மாண்டனோவே அடிக்கிற அளவுக்கு மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி அவனோட லெப்டினன்ட் போஸ்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுவார். கேஷியோ ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். இப்போ இயாகோ கேஷியோவை கன்சோல் பண்ணுற மாதிரி நடிப்பான். நடிச்சுட்டு என்ன சொல்லுவானா, நீ போய் டெஸ்டிமோனா கிட்ட ஹெல்ப் கேளு, டெஸ்டிமோனா சொன்னால் கண்டிப்பாக ஒத்தெல்லோ கேட்பாரு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட கேஷியோ ஓகேன்னு சொல்லி டெஸ்டிமோனாட்ட போய் நான் மிஸ்பிஹேவ் பண்ணது தப்பு தான், ஏதோ தெரியாமல் நடந்து போச்சுன்னு சொல்லி சாரி கேட்டு எனக்கு திரும்ப அந்த லெப்டினன்ட் போஸ்ட்டை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி டெஸ்டிமோனா கிட்ட கேஷியோ கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ கேஷியோ டெஸ்டிமோனாட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க சமயத்தில் தான் இயாகோவும் ஒத்தெல்லோவும் வருவாங்க. ஒத்தெல்லோவை பார்த்தோன்னே கேஷியோ போயிடுவான். இப்போ இயாகோ என்ன ஃப்ரேம் பண்ணுவான் அப்படின்னா, பார்த்தீங்களா நீங்கள் வரதை பார்த்துட்டு கேஷியோ போயிடறான், நான் தான் சொன்னேன்ல இவங்களுக்குள்ள ஏதோ அஃபையர் இருக்குன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி ஒத்தெல்லோ மனசில் ஒரு சந்தேகத்தை விதைப்பான். அதே மாதிரி டெஸ்டிமோனாவும் ஒத்தெல்லோ கிட்ட கேஷியோ பற்றி அவர் நல்லவர் தானே, இத்தனை வருஷம் உங்கள் கூடயே இருந்தார்ல, அவரை லெப்டினன்ட் போஸ்ட்டில் ரீஜாயின் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி டெஸ்டிமோனாவும் ஒத்தெல்லோ கிட்ட கேட்பா. இதை கேட்ட ஒத்தெல்லோக்கு செம்ம கோவம் வந்துடும், எனக்கு செம்ம தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்ன பண்ணுவா டெஸ்டிமோனா, ஒத்தெல்லோ அவளுக்காக கொடுத்த ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் இருக்கும், ரொம்ப லவ்வபுளான ஒரு மெமரபுளான அவங்க லவ் கிஃப்ட், அது அவங்க லவ்வோட அடையாளமே அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் தான். அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை எடுத்து தலையில் கட்டி விடுவா. அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஒத்தெல்லோ அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை எடுத்து தூக்கி வீசிட்டு போயிடுவார். ஒத்தெல்லோ தூக்கி வீசிடுவார்ல அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப். இந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை யார் எடுக்கிறான்னா எமிலியா எடுக்கிறா. எமிலியா யாருன்னா இயாகோவோட வைஃப் அண்ட் ஆல்சோ டெஸ்டிமோனாக்கு அவள் அசிஸ்டண்ட்டாக இருப்பாள். இதை எடுத்து யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான்னா அவள் ஹஸ்பண்டான இயாகோ கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. இயாகோ இதை வச்சு ஒரு பிளான் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா அந்த கர்ச்சீஃபை கேஷியோட ரூமில் இருக்க ஷெல்ஃபில் போய் வச்சிருவான். இப்போ ஒத்தெல்லோ கிட்ட போய் நீங்கள் கொடுத்த அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை நான் கேஷியோ ரூமில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஒத்தெல்லோக்கு கோவம் டெஸ்டிமோனா கிட்ட எங்கே அந்த கர்ச்சீஃப்னு கேட்பான். அப்போது டெஸ்டிமோனா நான் எங்கேயும் மிஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஒத்தெல்லோக்கு இன்னும் கோவம் வந்துடும். இப்போ தான் இயாகோவுக்கு ஒரு விஷயம் தெரியும், கேஷியோவை பார்க்க பியங்கா அப்படின்னு ஒரு பொண்ணு அடிக்கடி வருவா. அப்போ தான் இயாகோவுக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, கேஷியோ அண்ட் பியங்கா லவ்வர்ஸ்னு தெரியுது. இதை தெரிஞ்ச இயாகோ இதை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுறான். என்ன அப்படின்னா, கேஷியோ கிட்ட போய் பியங்காவை பற்றி இயாகோ கேட்பான். ஆனால் ஒத்தெல்லோ கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் போய் டெஸ்டிமோனாவை பற்றி பேசுகிறேன், நீங்கள் வெளியே இருந்து ஒட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட ஒத்தெல்லோவும் ஒத்துக்கிட்டு கதவுக்கு வெளியே ஒத்தெல்லோ நிற்பார். உள்ள இயாகோ கேஷியோ கிட்ட அந்த பியங்காவை பற்றி தான் பேசுவான். ஆனால் வெளியே இருக்க ஒத்தெல்லோவுக்கு டெஸ்டிமோனாவை பற்றி பேசுகிறதா நினச்சிக்கிட்டு இருப்பார். இப்போ கேஷியோ கிட்ட பியங்காவை பற்றி கேட்கும்போது அவன் வெக்கப்பட்டு சிரிப்பான். இதை பார்த்த ஒத்தெல்லோவுக்கு கன்ஃபார்மே ஆயிரும். இயாகோவும் ஒத்தெல்லோ கிட்ட நிறைய தூண்டி விடுவான். என்ன அப்படின்னா, பார்த்தீங்களா உங்களை அவங்க ஏமாற்றிட்டாங்க, ஏன் அப்படின்னா நீங்கள் தான் பிளாக்காக இருக்கீங்கல்ல, அதனால தான் கேஷியோ ஒயிட்டாக இருக்கால அப்படின்னு. ஆல்ரெடி ஒத்தெல்லோவுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறையாவே இருக்கும், தான் ஒரு பிளாக் மேன் மூர் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால இப்படி சொல்லவும் அவர் ரொம்பவே நம்பிடுவார். இப்போ ஒத்தெல்லோ இயாகோ கிட்ட எனக்கு ஒரு பவர்ஃபுல் பாய்சனை கொடு, நான் டெஸ்டிமோனாவை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டம்லாம் பட வேணாம், நீங்கள் பில்லோவை வச்சு அவங்கள கொன்றுங்க, கேஷியோவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஒத்தெல்லோ இயாகோவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவார். நீயாச்சு என்னை ஏமாத்தாமல் இவ்வளோ உண்மையாக இருக்கிறதுக்கு, இதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவார். இப்போ கேஷியோவை கொல்ல இயாகோ டேரெக்டாக போகாமல் ரொட்ரிகோவை அனுப்பி கேஷியோவை கொல்ல சொல்லுவான். அப்போ ரொட்ரிகோவுக்கும் கேஷியோவுக்கும் இடையே நடக்கிற சண்டையில் கேஷியோ ரொட்ரிகோவை குத்திடுவான். ரொட்ரிகோ இறந்துருவான். இப்போ மீன்வைல் இந்த பக்கம் ஒத்தெல்லோ டெஸ்டிமோனாவை கொல்ல ட்ரை பண்ணுவார். அப்போ கொல்ல போகும்போது இந்த ஒரு நைட் ஆச்சு நான் உயிரோடு இருந்துக்கிறேன், என்னை கொல்லாதீங்கன்னு சொல்லி அவள் கேட்பா. அப்படி இருந்தும் ஒத்தெல்லோ பில்லோவை வச்சு அமுக்கி டெஸ்டிமோனாவை கொன்றுவார். இப்போ இதையெல்லாம் பார்த்த எமிலியா எல்லா உண்மையும் ரிவீல் பண்ணுவா. டெஸ்டிமோனா ஒரு குட் சோல், உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, இன்னும் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, உங்களை சீட் பண்ண வாய்ப்பே இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் என் ஹஸ்பண்ட் இயாகோ தான், அவன் தான் காரணம்னு சொல்லும்போது ஒத்தெல்லோக்கு எல்லாமே ரியலைஸ் ஆகும். இப்போ ஒத்தெல்லோக்கு கில்ட்டினஸ் தாங்க முடியாது. தனக்கு உண்மையாக இருந்த உண்மையாக லவ் பண்ண அவரோட மனைவி, அவரோட காதல் மனைவி அவரே கொன்னுட்டாருன்னு சொல்லி ரொம்ப கில்ட்டினஸில் அவரோட மனைவி டெஸ்டிமோனாவோட அந்த இறந்த பாடியை கிஸ் பண்ணிட்டு அவரை குத்தி அவரும் இறந்துருவார். இப்படி தான் இந்த பிளே எண்ட் ஆகுது. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த பிளே ஒத்தெல்லோ.